அகரத்தின் அன்பு வணக்கங்கள். முன்னொரு காலத்தில் திருக்கழுக்குன்றத்தில் நாச்சிமுத்து என்ற தேவதாசி வாழ்ந்து வந்தார். இவள் இறைவன் மீது எல்லையில்லா பேர் அன்பு கொண்டவள். திருக்கழுக்குன்றத்தில் உள்ள கோவிலில் இறைவன் முன்பு தினந்தோறும் நடனமாடுவார். ஒரு வைணவரே நாச்சிமுத்துவின் சிவ அன்பை கண்டு தானும் சிவபக்தனாக மாறினார். இந்த வைணவர் திருக்கழுக்குன்ற இறைவன் மீது பாமாலை பாடினார். அப்பாடலையே நாச்சிமுத்து தினந்தோறும் ஒரு பாடலை பாடி நடனமாடுவார். அது ஒரு மழைக்காலம். ஒரு நாள் கடுமையாக மழை பெய்து கொண்டிருந்தது. எனவே நாச்சிமுத்துவால் கோவிலுக்கு சென்று இறைவன் முன்பாக நடனமாட முடியவில்லை. இதனால் மிகவும் மனம் வருந்திய நாச்சிமுத்து, இறைவா, தினந்தோறும் உன் முன்பாக நடனமாடுகிறேன். இன்று என்னால் உன் முன்பாக நடனமாட முடியவில்லையே. இறைவா, என் இறைச்சேவையை தொடர எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். மறுகணமே தன் வீட்டு முற்றத்தில் சிவபெருமான் எழுந்தருளி இருப்பதாக எண்ணிக்கொண்டு அன்று பாட வேண்டிய பாடலை பாடி அபிநயம் செய்யத் தொடங்கினாள் நாச்சிமுத்து. அவளின் அன்பில் மகிழ்ந்த சிவபெருமான் அவள் முன்பாக காட்சியளித்து நாச்சிமுத்துவிற்கு முக்தியை அளித்தார். நாச்சிமுத்து இறைவனின் திருவடிகளை பிடித்து கொண்டு கைலாயம் சென்றார். அதனை கண்ட அவருடைய அன்பான வைணவரும் ஓடி நாச்சிமுத்துவின் திருவடிகளை பற்றி கொண்டு அவரும் விண்ணுலகத்திற்கு சென்றார். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.